வலைத்தளங்களில் இப்பொழுது என்னென்ன விஷயங்கள் பரவலாக பேசப்படுகின்றன என்பதை வாட்ஸ் இப்போ பகுதியில் தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, சமூக வலைத்தளங்கள்ல இந்த காலை நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் பரவலா பேசப்படுது அப்படிங்கறத சொல்லுங்க. கண்டிப்பாக இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்னென்னா, ட்விட்டரில் நேற்று நைட்டு 12 o'clock என்னை அறிந்தால் படத்துடைய டீசர், அதாவது அஜித் மற்றும் கௌதம் மேனன் கூட்டணியில் வெளியாக இருக்கும் படமான என்னை அறிந்தால் படத்தோட டீசர் வந்து வெளியாகிருக்கு. அதுக்குள்ளே வந்து இந்த படத்தை அந்த டீசரில் இருக்க ஒரு சீனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து ஆரிஸ் ஜெயராஜோட பீஜம் வந்து இந்த டீசரில் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏற்கனவே கௌதம் மேனன் ஆரிஸ் ஜெயராஜ் கூட்டணியில் வந்து நிறைய மூவிஸ் வந்திருக்கு. அதில் எல்லாமே இருக்க மாதிரி இந்த படத்துலையும் வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பிஜிஎம்ல மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் அனைவருமே வந்து இந்த டீசர் வந்து அதிக அளவில் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் வந்து மலேசியாவிலேருந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, இந்த டீசர் பார்க்கறதுக்காக ரொம்ப ஏர்லியாக வந்துருச்சு, நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த டீசர் இப்போ பார்க்கலாம் நம்ம. கோடுக்கு இந்த பக்கம் இருந்தா நான் நல்லவன், அந்த பக்கம் போயிட்டா நான் ரொம்ப கெட்டவன். இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமான முடிவு பண்ண நேரம் வந்துச்சு வாழ்க்கையில. ஒரு நாள் வாழ்க்கை என்ன ஒருத்தனை மாத்திச்சு. என்னை அறிந்தால் இப்போ ரிலீஸ் ஆன இந்த டீசரை வந்து இது வரைக்கும் 2,43,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அதில் வந்து 18,415 பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து ட்விட்டரில் இன்னொரு விஷயமும் டாப் ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளாக இந்த விஷயம் டாப் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆம் ஆத்மியோட மஃப்ளர் மேனுன்ற அந்த விஷயந்தான். முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்போ வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. இதை வந்து நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி பீப்புளெலாம். தகவல்களுக்கு நன்றி லாவண்யா. நன்றி வசந்த்.